தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையவிருக்கிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், கர்த்தர் இந்த கிருபையின் நாட்களில் நாம் வருந்தி நாம் செய்த பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் அவரிடம் மன்னிப்பு கேட்டு முழுமையாக அவர் பாதத்தில் அமர்ந்து உண்மையிலேயே நம் தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். அப்பொழுது நம் நோய்களினின்று நாம் குணமாக்கப்படுகின்றோமா? பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் கூறுகின்றார், நாம் அநேக நேரங்களில் வியாதியினால் நாம் வேதனைப்படுகின்றோம். எல்லா மருத்துவரிடம் சென்றாலும் அந்த நோய்க்கான காரணம் அவர்களுக்கும் தெரியாது, அவர்கள் கொடுக்கின்ற மருத்துவத்தால் குணமாக்கவும் முடியாது. இப்படி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் கர்த்தர் கூறும் இந்த ஆலோசனை என்னவென்றால், அவர் உங்களின் அக்கிரமத்தினால் தான் இந்த நோய்களுக்கு அனுமதித்திருக்கின்றார். அவர் உங்களை நேசிக்கின்றார். ஆகவேதான் நீங்கள் இந்த நோய்கள் மூலமாக மனம் திரும்பி அவர் பாதத்தில் அமர்ந்து மிகவும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது உங்களிடம் காணப்படுகின்ற இந்த நோயை முழுவதும் நீக்கி அவர் உங்களுக்கு பரிபூரண தீர்க்காயுசை தந்து உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அளவில்லாத இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய பாவங்களை நின்று முழுமையாக விடுதலை பெறுவோம். நோய்களை நின்று முழுமையாக குணம் பெற்று கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நீர் எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கும் பொழுது நாங்கள் நோய்களிலிருந்து குணமாகின்றோம். எங்களுடைய அக்கிரமத்தை நீர் நீக்க வேண்டும். அப்படி என்றால் எங்கள் பாவங்களை நாங்கள் உணர்ந்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த நோய்களை அனுமதித்திருக்கின்றீர் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இந்த கிருபையின் நாட்கள் முடிவதற்குள் முற்றிலும் பரிசுத்தமாக்கி எங்களுடைய இன்பான் நேச்சர் அல்லது சூழலின் காரணமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த தீய குணங்களை எங்களிடம் விட்டு முற்றிலுமாக அகற்றுவோம் என்று உறுதி கூறுகின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க, முழுவதும் பரிசுத்தமாக்குங்க, நோய்களிலிருந்து பரிபூர்ண விடுதலை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.